லயனா டேட்ஸ். இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயனா பிரீமியம் டேட்ஸ். பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு பார்த்திபன், மனநிலை பாதிக்கப்பட்ட பார்த்திபனின் பணிவான வணக்கம். இப்போ என்ன எல்லாரும் எப்படி சொல்றாங்கன்னா, மனநிலை பாதிக்கப்பட்டவன். ஏன் எப்படி சொல்றாங்கன்னா, எனக்கு இந்த சாதி மதம் தேவையில்லை அப்படின்ற ஒரு சான்றிதழை நான் வாங்கியிருக்கிறேன். இதை வாங்கினதுனால எனக்கு மனநிலை பாதிக்கப்பட்டதாக மிக சிலர் நிறைய பேர் பாராட்டுறாங்க. ஆனால் இதை வழங்கினது ஒரு சோழிங்கநல்லூர் தாசில்தார் எனக்கு வழங்கியிருக்காரு. மாண்புமிகு நீதியரசர் என்னை பாராட்டி இதை எனக்கு கொடுத்துருக்காரு. இவ்வளவும் செஞ்சவங்களை மனநிலை பாதிக்கப்பட்டவங்கன்னா அவங்க யாரை சொல்றாங்க? இதை மனநிலை பாதிக்கப்பட்ட நிலையில் இந்த சான்றிதழ் எனக்கு வழங்கப்பட்டதுன்னா அது கோர்ட்டை அவமதிக்கிற ஒரு செயலாகும். அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு சின்ன தவறு நடந்தது. புராணத்திலேயோ இதிகாசத்திலேயோ சந்தேகத்தின் பேரில் தீக்குளிக்க சொல்லுவாங்க. இப்ப நான் தீக்குளிச்சதுக்காகவே சந்தேகப்பட்டா என்ன அர்த்தம்? இதை நான் எதுக்காக சொல்றேன்னா, மிக சில பேர் மட்டும் இதன் மேல ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. அப்படி ஒரு விமர்சனம் தேவையில்லை. இப்ப கூட ஜட்ஜ் அவர்கள் என்னை பாராட்டும் போது, நல்லவனா இருக்கிறது கூட இந்த நாட்டில் ஒரு சர்டிபிகேட் தேவைப்படுது போல இருக்கு அப்படிங்கிற ஒரு வார்த்தையோட எனக்கு இந்த சர்டிபிகேட்டை வழங்கியிருக்காரு. அதனால மேற்கொண்டு இது சம்பந்தமான விமர்சனங்கள் இல்லாம, இந்த ரிசர்வேஷன் மூலமா இந்த மக்களுக்கு ரொம்ப தேவைகள் இருக்கு. அந்த ஒரு மட்டத்திலிருந்து இன்னொரு மட்டத்தில் உயர்றதுக்கு அவங்களுக்கு தேவை இருக்கு. அவங்க இதை பயன்படுத்திக்கலாம். எதை? சாதி மதம் தேவை. நான் நேற்று ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல இந்த சர்டிபிகேட் வாங்கும்போது எனக்கு பேரலா நான் இந்த சாதின்னு ஒரு சான்றிதழ் ஒருத்தர் வாங்குறாங்க. அது சுலபமா இருக்கு. எனக்கு சாதி இல்லைன்னு சொல்லி நான் ஒரு சான்றிதழை வாங்குறதுக்கு நான் கோர்ட் வரைக்கும் வர வேண்டியதா இருக்கு. அந்த நிலை மாறணும். நான் இப்ப ஜட்ஜி கிட்ட சொல்லும்போது என்ன சொன்னேன்னா, மாண்புமிகு உங்களுடைய இந்த தீர்ப்பால நாளைக்கு அர்த்தமுள்ள ஒரு புதிய சமூகம் உருவாகும். அந்த சமூகம் உங்களை பாராட்டும் அப்படின்னு சொல்றேன். எனக்கு பின்னாடி ஒரு பெரிய இளைஞர்கள் கூட்டம் இந்த மாதிரி எனக்கு சாதி இல்லை மதம் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு பெரிய கூட்டமே ஃபார்ம் ஆயிருக்காங்க. எதுக்காக சொல்றேன்னா, சாதி மதம் வேறுபாடு இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும் எல்லா தலைவர்களும் சொல்றாங்களே தவிர, அப்படி நம்ம ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும் போது எதுக்காக சில எதிர்ப்புகள் வருதுன்னு எனக்கு தெரியல. அதை தெளிவுபடுத்திக்கிட்டு அந்த அன்பான நண்பர்கள்கிட்ட தொடர்ந்து இது சம்பந்தமான விமர்சனங்கள் எதுவுமே தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த 35 வருஷமா சினிமாவின் மூலமாக நான் நல்ல பல கருத்துக்களை சொல்லியிருக்கேன். தமிழ்நாட்டுக்கு தேவையான, மக்களுக்கு தேவையான நல்ல நல்ல பல திட்டங்களை என்னுடைய பார்த்திபன் மனிதநேய மன்றத்தின் மூலமாக நான் செஞ்சிருக்கேன். அதனால என்னுடைய நல்ல எண்ணத்தின் மேல சந்தேகம் இல்லாம தொடர்ந்து நான் நல்ல சினிமாக்கள் மட்டுமே பண்ணணுங்கிறது என்னுடைய அன்பான வேண்டுகோள். அதற்கு உங்க எல்லாருடைய ஆதரவு வேணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள். நன்றி. சுதந்திரத்திற்காக போராடிய பல்வேறு தலைவர்கள் ஜாதி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த தலைவர்களே இன்றைக்கு ஜாதியினுடைய அடையாளமா வச்சு ஏராளமானோர் அவர் பின்னாடி இளைஞர்களை கூப்பிட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த ஜாதியை அடையாளப்படுத்துறாங்க அந்த தலைவர்களுடைய ஜாதியா. அதுதான் எனக்கும் ஆச்சரியம். ஜாதி மதமே இல்லைன்ற ஒரு பெரிய சமூகத்தை உருவாக்கணும்னு இவ்வளவு பெரிய தலைவர்கள் சொன்னாங்களே தவிர, அப்படி ஒரு சான்றிதழை வாங்குறதுக்கு எதுக்காக இங்க இவ்வளவு பெரிய போராட்டம் குழப்பமே எனக்கு தேவையில்லை. இப்ப நான் பாருங்க, ஒரு பிரஸ் மீட் வச்சு இதை சொல்ற அளவுக்கு இதுக்கு என்ன அவ்வளவு பெரிய முக்கியத்துவம்? நான் நினைக்கிறேன், நிச்சயமா அடுத்த சமூகம் இருக்கு பாத்தீங்களா, ஒரு ஜீவோ ஒன்று பாஸ் ஆகணும். முக்கியமா இப்ப நான் வாங்கினது முக்கியம் இல்ல. நேற்று கூட நான் தாசில்தார்ட்ட கேட்டேன், எனக்கு கிடைச்சது மூலமா இன்னும் நிறைய பேருக்கு கிடைக்குமான்னு கேட்டதுக்கு, இல்லைங்க அப்படி கிடைக்காது, மறுபடியும் எங்க கோர்ட்டுக்கு தான் போகணும்னு. அப்படி கோர்ட்டுக்கு போகாத வரையில நம்ம ஒரு ஜீவோ பாஸ் பண்ணிட்டா எல்லாருக்குமே இது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் சொல்றது உரிமை இருக்குல்ல, எனக்கு இது தேவையில்லைன்னு சொல்றதுக்கு உரிமை இருக்கு. நான் இப்படி சாதி மதம் தேவையில்லைன்னு சொல்றதுனால இது தேவைப்படுறவங்களை நான் தப்பா சொல்றேனோ அல்லது தரக்குறைவா சொல்றேனோ அர்த்தம் இல்லை. அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அதை சில பேர் ட்விஸ்ட் பண்ணி விட்டுறாங்க. அதனாலதான் நான் மனசு வருந்தி மனநிலை பாதிக்கப்பட்டவன் நான் சொன்னேன். நிச்சயமா சாத்தியமாகும். ஏன்னா ஒரு ஜீவோ ஒன்று பாஸ் ஆயிடும். இப்ப நான் வாங்கிட்டேன். ஏற்கனவே திருப்பத்தூர்ல ஒருத்தர் வாங்கியிருந்தாங்க, ஸ்னேகான்னு சொல்லிட்டு ஒரு அட்வொகேட் வாங்கியிருந்தாங்க. அதை நான் காமிச்சுதான் இப்ப நான் மேற்கோள் காமிச்சு இந்த சர்டிபிகேட் வாங்கினேன். இப்ப நான் வாங்கினதை வச்சு இன்னும் நிறைய பேர் 100 பேர் 1000 பேர் 10,000 பேர் வாங்கலாம். ஆனா ஆமா, இது கேமரால எப்படியாவது போக்கஸ் ஆகணுங்கிறதுக்காக தான் நானே நேர்ல இதை பதிவு பண்றதுக்காக வந்திருக்கேன். இன்னைக்கு கூட எல்லாரும் ஆச்சரியமா கேட்டாங்க. இந்த சான்றிதழை நேற்று தாசில்தார் ஆபீஸ்ல கூட சொன்னாங்க, இது பாட்டில் நீங்க வாங்கிட்டு போலாம் இல்ல, யாரையும் அனுப்பிச்சு கூட வாங்கலாம், நீங்க எதுக்கு வரணும் அப்படின்னு கேட்கும்போது நான் இதை பதிவு செய்யணும்னு விரும்புறேன். எனக்கு நிறைய பாராட்டுகள் வருது. நாங்களும் இந்த மாதிரி சாதி மதம் தேவையில்லைங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள வரணும். இது நான் நினைக்கிறேன் ஒரு புதிய விழிப்புணர்ச்சி. அந்த விழிப்புணர்ச்சியை என் மூலமா ஏற்பட்டதுன்னா எனக்கு ஒரு மகிழ்ச்சி தான். நான் சொல்றது தமிழ்நாட்டிலேயே நான் தான் வாங்கியிருக்கேன். அந்த திருப்பத்தூர்ல ஒரு லேடி ஸ்னேகான்னு ஒருத்தவங்க வாங்கியிருக்காங்க. அடுத்தபடியா நான் தான் வாங்கியிருக்கேன். ஏன்னா நமக்கு மேற்கோள் காட்டுறதுக்கு அந்த ஒரே ஒரு தீர்ப்பு மட்டும் தான் இருந்தது. அதனால திரைத்துறையில வேற யாருமே வாங்கல. ஆனா இனிமே எல்லாரும் வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு பின்னாடி ஒரு நாள் டைரக்டர் விக்ரமன் எனக்கு போன் பண்ணி, சார் அந்த லிஸ்ட்ல என்னையும் சேர்த்துங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய லிஸ்ட் ஒன்று தயாராகிட்டு இருக்கு.
அந்த லிஸ்ட் மூலமா உடனே ஒரு 1000 பேர் அப்ளை பண்ணுவாங்க. சார் படிப்புல தொடங்கி இறக்குற வரைக்கும் ஜாதி சான்றிதழ் கட்டாயமா இருக்கு, எல்லா இடத்துலையும் கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ இப்படி ஒரு சான்றிதழ் வாங்கும்போது அவருக்கான அந்த பலன்கள் எதுவும் கிடைக்காதுங்கிற ஒரு அச்சத்தோடய நிறைய பேர் வாங்க மாட்டாங்க. இல்லைங்க, நான் என்ன சொல்றேன், யாருக்கு தேவையோ அவங்க அதை வாங்கிக்கலாம். நான் அதுதான் சிம்பிளா சொன்னேன். ரேஷன் கார்டு யாருக்கு வேணுமோ அவங்க வாங்கிக்கலாம். இப்போ நான் ரேஷன் கார்டை தாண்டிட்டேன், எனக்கு அந்த வசதியை வந்து மீறிட்டேன் போது எனக்கு ரேஷன் கார்டு தேவையில்லை, நான் விட்டு கொடுக்கறதுனால இன்னும் 4 பேருக்கு அது உபயோகமாக தானே இருக்கும். அதனால இந்த சான்றிதழ், சாதி மத சான்றிதழ் யாருக்கு தேவையோ அவங்க வாங்கிக்கட்டும், அவங்க வந்து வளரட்டும். அது முக்கியமான ஒரு விஷயம். இந்த சமூகம் மேல ஊங்குறதுக்கு அது முக்கியமான விஷயம். ஆனா என்ன மாதிரி சில பேர் இருக்காங்கல்ல, இதெல்லாம் தேவையில்லைன்னு சமூகத்துக்கு ஒரு புதிய ஒரு அர்த்தத்தை உருவாக்குற, அர்த்தமுள்ள இந்து மதம்னு சொல்லுவாங்கல்ல, அர்த்தமுள்ள ஒரு புதிய சமூகம் இதன் மூலமா உருவாகுன்றது என்னுடைய நம்பிக்கை. உங்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையில புதிய சமூகத்தை உருவாக்கணும்னு விருப்பப்படுறீங்க பார்த்திபன், நீங்களும் வாங்கிட்டீங்க. அப்படி இருக்கிறப்ப முன்னோடியா இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் பல தலைவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பை தமிழ்நாடு அரசு முன்னெடுக்கணும் பண்ணணும்ன்ற மாதிரி ஒரு கோரிக்கையும் வைக்கிறாங்க. இது இளைஞர்களை எந்த மாதிரியான ஒரு பாதைக்கு கொண்டு போகும்னு நினைக்கிறீங்க? நீங்க மாற்றத்தை எதிர்பார்க்கறீங்க, ஆனா அங்க அந்த மாதிரி ஒரு கோரிக்கை எப்பவுமே ஆக்ஷன் ரியாக்ஷன் 2 இருக்கும். எப்பவுமே ஒரு வழிகாட்டுதலின் பேரில் சில பேர் அதை ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். இன்னொரு இளைஞர்கள் கூட்டம், என்ன மாதிரி ஒரு கூட்டம் ஒன்று ஆரம்பிச்சதுன்னா இதுல எது நல்லதுன்னு பார்ப்பாங்க, எது கௌரவமானதுன்னு பார்ப்பாங்க, அதை பயன்படுத்துவாங்க நான் நம்புறேன். நீங்க தான் இந்த பிரச்சனைக்கு ஆரம்பிச்சது நீங்க தான். உங்களுடைய வார்த்தைகள்ல இருந்து தான் இது தொடங்குது. அப்புறம் உங்களை விமர்சனம் பண்ணாங்க. அதனால அதை இப்ப புரிஞ்சுக்கிட்டு இதை பண்ணிருக்கீங்களா அப்படி பாக்குறீங்க? அதாங்க நான் என்ன சொல்றேன், இது எனக்கு தெரியல, இந்த மாதிரி ஒரு சான்றிதழ் வாங்க முடியும்ன்றது எனக்கு தெரியல முதல்ல. அதுக்கப்புறம் நான் அப்ளை பண்ணா அது வந்து பெரிய போராட்டமா இருந்தது. இந்த தாசில்தார் ஆபீஸ், அந்த தாசில்தார் ஆபீஸ் அலைய வேண்டியதா இருந்தது. என்னடா இவ்வளவு பெரிய, நானே அதை அலையணும்னா ஒரு சராசரிய இளைஞர்கள் வந்து எவ்வளவு அலைய வேண்டியதா இருக்கும். அதனால நம்ம இதை வாங்கிடணும், முக்கியமா வாங்கிட்டு இதை பதிவு பண்ணிடணும். யாருக்கு இது தேவையோ அவங்க அதை பயன்படுத்திக்கணும். ஆனா இந்த சோசியல் மீடியால வந்து மிக தவறான வார்த்தைகளை போட்டு நம்மள ஹர்ட் பண்ணி, குத்தி, அசிங்கப்பட்டு, அவமானப்படுற அளவுக்கு, அதாவது நம்ம எந்த நல்ல முயற்சியும் செய்யக்கூடாதுங்கிற அளவுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. அதுதான் கொஞ்சம் வருத்தமான ஒரு விஷயம். அதுக்கு ஆரம்ப புள்ளி வைத்தது நீங்க தான். நீங்க தான் உங்களுடைய கம்யூனிட்டி வந்து அது பிரைட் மாதிரி சொல்ல ஆரம்பிச்சீங்க. அதுக்கப்புறம் விமர்சனம் வச்சாங்க. இன்னைக்கு இது பாராட்டுறாங்களா இல்ல அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க? இல்ல, பாராட்டுறதுக்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்கு. பாராட்டுறதெல்லாம் எனக்கு மெசேஜா வருது. ஆனா இந்த சோசியல் மீடியால கெட்ட வார்த்தையில பேசுறவங்க இருக்காங்க பாத்தீங்களா, அது வந்து நேரடியா எல்லாரையும் போய் சேருது. அதுதான் நான் அவங்க கிட்ட எல்லாத்தையும், இன்னும் சில பேர்ட்ட நான் என்ன நினைச்சிருக்கேன்னா, அடுத்த ஸ்டெப்ல யாரெல்லாம் அப்படி பேசுறாங்களோ அவங்களுடைய தொலைபேசியை வாங்கி அவங்க கிட்டே நேரடியா பேசி ஒரு 10-50 பேர் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்க எல்லாம் வாங்க நம்ம ஒரு இடத்துல கூடி பேசலாம், இதுல என்ன உங்களுடைய பிரச்சனை நானும் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். எனக்கு சினிமா தான் முக்கியம், அதை விட முக்கியம் இந்த சமூகம் நான் நினைக்கிறேன். ஆணவ படுகொலைகளுக்கும் ஜாதிய வன்கொடுமைகளுக்கும் இது எந்த அளவுக்கு மாற்றா இருக்கு? நான் வந்து அடுத்த படம் நான் ஒன்று முயற்சி பண்றேன். அந்த படத்துல வந்து இந்த பிரச்சனைக்கு ஒரு அழகான ஒரு தீர்வு சொல்றேன். நான் இந்த ஜாதினா தான் அந்த கீழே மேலன்ற ஒரு பிரச்சனை வருது. நான் அந்த ஜாதியும் இல்லை இந்த ஜாதியும் இல்லைன்னு ஒரு வந்ததுன்னா அது மனித ஜாதின்னு ஒரு விஷயம் வரும். மனித ஜாதிக்குள்ள இந்த ஆணவ கொலையும் கௌரவ கொலைகளும் இருக்காதுங்கிறது என்னுடைய நம்பிக்கை. சரிங்களா? நன்றி நன்றி. தர்ஷினி, சாக்லேட் எங்க? சாக்லேட்ஸ் எங்க? லயன் லயனா டேட்ஸ், இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லைனா பிரீமியம் டேட்ஸ்.